தம்பி, தங்க வேலை கம்மியா இருக்கும் போது தங்கம் எடுத்துட்டு வந்துருவோம் வாப்பா. வாமா போலாம். ஒரு நிமிஷம் இருமா. தங்க விலை கிடுகிடுன உயர்வே ஒரு பவுன் 75,000. என்னம்மா ஒரு பொண்ணு 75,000 போட்டிருக்கு? அப்படியா? அடுத்த வேலை ஏறதுக்குள்ள வாங்கிட்டு வந்துருவோம் வா. இப்ப என்ன அனுப்பியிருக்கானுங்க? தங்க விலை குடுகுடுகுடுன உயர்வு ஒரு பவுன் 80,000. ஏமா என்னம்மா அதுக்குள்ள 80,000 வந்துட்டு? ஏமா வண்டியில உட்காரமா? எடுப்பா வண்டி எடுப்பா. மறுபடியும் என்ன மெசேஜ்? தங்க விலை குலுகுலுகுலுன உயர்வே ஒரு பவுன் 85,000. ஏமா என்னம்மா அதுக்குள்ள 85,000 வந்துட்டு? வண்டியை சீக்கிரம் கடைக்கு விடுப்பா. உட்காரமா, பெட்ரோல் போட்டேன். ஒரு நிமிஷம் இருமா. மறுபடியும் என்ன? தங்க விலை மடமடமடமட என உயர்வு ஒரு பவுன் 90,000. அம்மா என்னம்மா 90,000 வந்துட்டு அதுக்குள்ள? உட்காரமா, வண்டியில உட்காரமா, சீக்கிரம் போமா. கடைக்கு வந்தாச்சு, இறங்குமா. ஒரு நிமிஷம் இருமா. தங்க விலை சடசடவென. சரி வா. இல்ல, உயர்வு ஒரு பவுன் 1,00,000. வண்டியை வெயிட்டு கொடுப்பா. இங்க பாருங்க, இந்த ஏரியாவே நம்ம கண்ட்ரோல் தான். யாரதே? டேய், யார போய் கொலைக்கிறா? அந்த ஆண்டி யாருன்னு தெரியுமா? நமக்கு எப்போதும் அவங்க தான் பிஸ்கெட் போடுவாங்க. ஹே டாமி, பிஸ்கெட் வேணுமா? நீங்க போடுங்க ஆண்டி. இந்தா சாப்பிடு. பாத்தியா, நான் தான் சொன்னேனா? ஓ நோ. பாரு, பொண்ணு வருதா? இப்ப அந்த பொண்ணு எப்படி பயப்படும் பாரு. யாரதே? ஹாய். புறா. ஐயோ, ஐயோ ஓடுற. டேய், யார கொலைக்கிற தெரியுமா? சைக்கோ பேடா அவன். அங்க போற கல்ல எடுக்கறான். ஓடுற. ஏன்டா போடா, யார கொலைக்கிறதுன்னு தெரியாதடா உனக்கு? அங்க போற வாடா. உன்னால எவ்வளவு பிரச்சனை வருது தெரியுமா? ஏன்டா அப்படி? அண்ணே தெரியாம கொலைச்சிட்டானே, விட்டுருக்கேனே. ஐயா, இது லாஸ்ட் எக்ஸாம் பண்ணிக்கு வச்ச கப்பாச்சே. 2 மாசம் ஆயிருக்குமே. என்ன இப்படி வர அடிக்குது? அம்மா பாக்கத்துல முடி மறைச்சிட வேண்டியதான். ஹாய்டா மச்சான், எப்படி இருக்க? என்னடா அடிபட்டு இருக்கு? அதுவா, கீழே விழுந்துட்டேன்டா. லே, நோட்டு எதுவும் எடுத்து வரலையா நீ? ஏன்டா நோட்லாம் எடுத்துட்டு வரணும்? இன்னைக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டேடா. எப்படி பேரு, ஊரு, என்ன படிக்க போறீங்க இததான் கேட்க போறாங்க. இதுக்கு எதுக்கு நோட் எடுத்துட்டு வரணும்? நான் தான்டா வெஸ்ட் எடுத்து வந்துட்டேன். இதெல்லாம் கத்துக்கணும்டா சும்மா. குட் மார்னிங். சிடோன். ஏ தம்பி, சார் மை நேம் இஸ் ராஜ்குமார். ஏச்சி உட்காரு, நோட்டறா. நீ மச்சான் நோட்டு குறா. டேய் நோட்டு டேய். இதோட இந்த பாடம் முடிஞ்சது. நான் நடத்தின பாடம் எல்லாம் நாளைக்கு நீங்க செகண்ட் பீரியட்ல டெஸ்ட் எழுதணும். அது மட்டும் இல்ல, இந்த பாடத்துல क्वेश्चन ஆன்சர் 1 மார்க் எல்லாம் நைட் ஹோம்வொர்க் எழுதி காலையில டேபிள்ல சப்மிட் பண்ணிருக்கணும். இன்னொன்னு இருக்கு, இந்த பாடத்துல உள்ள டயகிராம் டேபிள்ஸ் எல்லாம் நீங்க அசைன்மென்ட் எழுதி காலையில டேபிள்ல சப்மிட் பண்ணிருக்கணும். அதுதான் உங்களுக்கு இன்டர்னல் மார்க். அப்படி நீங்க வைக்கல, உங்க இன்டர்னல் மார்க் 0. டேய் மச்சான், நான் டிசி வாங்கிட்டு வேற ஸ்கூல் போறேன். டேய் சே, தம்பி வேற குளூர நடுங்குறானே. சரி, நம்ம போறே போத்து விடும். பாவமா இருக்கு. தொப்புள் கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போ. அண்ணன் நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கான். இதாண்டா அண்ணன். A few minutes later. பைத்தியக்கார போல, நீலாம் ஒரு அண்ணனாடா. ஃபேனை போட்டு விட்டுரு போறேன், சாவு. பண்ணாட பைய ஃபேனை போட்டு போயிட்டான் பாரு, பண்ணி பையல. கொஞ்ச நேரத்துல இப்படி குளிருது. சே. A few minutes later. ப்ரோ, மறு ப்ரோ, தூக்கம் வருது ப்ரோ. எனக்கு லவ் ஃபெயிலியர் ப்ரோ. வேற எங்கனா போய் ஃபீல் பண்ணு ப்ரோ. யாழ்டா மச்சான் அவ? அடங்க ஒப்பன போட்டு குப்புற அடிக்க. இவன் ஏன் இப்ப கால் பண்றா? ஹலோ ராஜ், உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளுடி. 22 வருஷம் பெருசா 5 வருஷம் பெருசாடா? புரிஞ்சு போச்சு, அப்பாதான் முக்கியன்றா. இந்த பொண்ணுங்களை பாடித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. என்னால சுத்த வச்சி ஆயா பாலக்கூட ஆயா அப்படியே அடிக்க மாட்டான் ஆயா. ஆமா ஆயா, பாலக்கூட ஆயா. பார்த்தா பாலை கொடுத்தா இனிமே நாங்க விளையாட மாட்டோம்க்கா. அதான் இந்த சைடு நாங்க இனிமே வர மாட்டோம். பாலை கொடுத்தா கிளவி பாலை குடு கிளவி. இதோட 22வது பாலி கிளவி.
ஆளை கொடுத்துரு கிழவி, இனிமே இங்க அடிக்கவே மாட்டோம் கிழவி. கிழவி பந்த விடு, இன்னும் அடிக்க மாட்டோம். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. எல்கேஜியில் நான் பண்ண பிரச்சனைனால யூகேஜிலேருந்து ஸ்கூலு என் கண்ட்ரோலில் வந்தது. எல்லாரும் ஜானி ஜானி எஸ் பாப்பா ரைம்ஸா இப்ப மனப்பாடமா சொல்லணும். வீட்டுக்கு போய் 10 தடவை ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரணும். சார் ஜானி ஜானி எஸ் பாப்பா படிச்சுனாங்கன்னா பில்டிங் மேல பில்டிங் ஏன் கட்ட போறோம்? சின்ன வயசுல எங்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, எது குட் டச், எது பேட் டச் சொல்லி கொடுங்க சார். சார் இங்க பசங்களையும் பொண்ணுங்களையும் குத்த சொல்ல முடியாது, கடந்து வர பாதையை தான் குத்த சொல்ல முடியும். அந்த பாதையை நீங்க நல்ல பாதையை அமைச்சு வைங்கன்னு தான் நான் சொல்றேன். எங்களுக்கு எல்கேஜில இருந்து 12வது வரைக்கும் டிசிப்ளின் டீச்சர்னு ஒரு ஆள் வேணும். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் அவங்க வந்து கிளாஸ் எடுக்கணும் சார். சின்ன வயசுல எங்களுக்கு என்ன மைண்ட்ல நிக்குதோ அதான் கடைசி வரை நிக்கும். என்ன தம்பி யூகேஜில ரவுடிசம் பண்றியா? சார் நல்லது சொல்லி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பேர் ரவுடி சொன்னா ரவுடி சோம் பண்ணுவோம். லே சாரு சொட்ட முத்த அடிக்க பசங்களை அமைச்சிருக்காராண்டா, வாடா போய் காப்பாத்துவோம். டேய் காப்பாத்த வேண்டியது சொட்ட முத்த இல்லடா,